பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் கருங்கல் இயேசு நம்மோடு திருச்சபையிலிருந்து வாழ்த்துகிறோம். இந்த அக்டோபர் மாதம் 1வது நாளிலே நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கும் ஆண்டவர் தமக்கு தந்த நல்ல தருணத்திற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படி பரலோகத்தின் தகப்பன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை நினைத்து நம் மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடி துதித்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்தார், எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தார். அவர் நம்முடைய ஆத்மாவை காத்தார், மரணத்திற்கு தப்பு வைத்தார், ஜீவனுக்கு எந்த சேதம் வராமல் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்தது தேவ கிருபையே என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்திற்குள்ளே நாம் சொல்ல போகிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நமக்கு ஆச்சரியமாய் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்துவாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்கள் அப்படி கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க, உம்மை நாங்கள் துதிக்க, மகிமைப்படுத்த தேவரீர் நீர் எங்களுக்கு தந்த இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் ஏமாத்திரம் அப்பா, ஏமாத்திரம். கடந்த நாட்களில் எத்தனையோ சோதனைகள் வந்தது, எத்தனையோ பலவீனமான நிலைமைகள் வந்தது, எத்தனையோ இக்கட்டான அனுபவங்கள் வந்தது. அவைகள் ஒன்றும் எங்களை மேற்கொள்ளாமல் உம்முடைய பலத்தினால் எங்களை பாதுகாத்தீரே, அனுகூலமான செயல்களை எங்கள் வாழ்விலே தந்தீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி காத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்மாவை காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனை அருமையாக எண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களுக்கு பொறுப்படுத்து ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. உம்முடைய சிலுவை நிழலுக்குள்ளாக நாங்கள் மறைந்திருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற செயல்கள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரதானமான பாதுகாப்பு தேவை என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டருளும், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்திற்கும் எங்கள் விண்ணப்பத்து சத்தத்திற்கும் நீர் பதில் தந்து எங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்றவங்க இருக்கிற இடங்கள் அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அன்பு நேசரே, எங்களுடைய வாழ்வை உம்முடைய பாதப்படியில் எங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கரப்பிடித்து வழி நடத்தும் என்று சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். அன்பு நேசரே, உம் திரு முகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஒரு முறை கூட அன்பர் இயேசு அன்பர் இயேசு. ராஜாவே, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாதத்தில் முதலாவது நாளிலே உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நன்மையும் கிருபையும் வருவதாக, ஆசீர்வாதங்கள் பின்தொடர்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையோடு ஆராதிக்கும்படி ஒரு மனதை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா விதமான சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். அடிமைத்தனத்தின் வல்லமைகளை இப்பொழுது உடைத்துறோம். தேவனுக்கே அப்படியே கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னம் நீங்க இருக்கிற இடங்கள் இறங்கி வருகிறது. ஹalleluya 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 ஹalleluya. தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை தேற்றுகிறவர், நீர் எங்களை வழி நடத்துகிறவர். ஆமா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் காத்து ஏங்கி உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எங்களுக்கு பெருக பண்ணுங்கப்பா. தயவை எங்களுக்கு பெருக பண்ணி தாரும். அற்புதம் அதிசயமா எங்களை வழி நடத்தும். இந்த ஜெப நேரத்தின் ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை மறுபடியுமாக கரங்கள் இயேசு நம்முடைய திருச்சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு மாறாது. அவருடைய உடன்படிக்கைகள் நம்மை விட்டு மாறுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் இப்பொழுது கரம் தட்டி பாடி அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். ஓரிரு சரணங்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Praise the Lord, hallelujah. நல்ல கை தட்டி பாடுங்க என்னோடு இணைந்து. Praise Jesus, கர்த்தர் நல்லவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர்
மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களை விட்டு மாறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய தயவு எங்களை விட்டு மாறுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். உமது கிருபை எங்களை விட்டு மாறுவதில்லை என்று சொன்னீர். நீர் யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமாக எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருந்து எந்நேரமும் வழி நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் நீர் எங்களை விலக்கி காக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா நிச்சயாக எங்கள் வாழ்வில் ஜெயம் தருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல், எந்நேரமும் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறதுனால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்றவங்க ஒரு முறை கூட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு புதிய நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். இந்த புதிய மாதத்திலே எத்தனை பேருக்கு தேவ கிருபை வேண்டும் என்று விரும்புறீங்க? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு மாறாது என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த புது கிருபை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்கிறீங்க? அவருடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தா போதும். நாம் சுகமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ முடியும். அவருடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நாம் பாதுகாப்பாய் வாழ முடியும். அவருடைய கிருபை மட்டும் இருந்தால் போதும். உயர்வுகளை சந்திக்க முடியும். அவருடைய கிருபை மட்டும் இருந்தால் போதும். எல்லா தீமைக்கு நாம் விலக்கி பாதுகாக்கப்பட முடியும். எத்தனை பேர் கேட்கிறீங்க ஆண்டவருடைய கிருபையை எங்களுக்கு தாரும்? அப்படி வலது கருத்து உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த பாடல் ஒரு சரணத்தை மட்டும் அப்படி பாடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம செய்து சொல்லுவோமா? எல்லாரும் சொல்ல போறீங்க, புது கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே.
ஆண்டவரே. ஒரு புதிய மாதத்திற்குள்ளே எங்களை வழிநடத்தும் அப்பா. சவால்களை சந்திப்பதற்குரிய பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சவால்களை மேற்கொள்வதற்குரிய பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சத்துருவின் வல்லமைகளை எங்கள் ஜெயிக்கும்படியான பலன் எங்களுக்குள்ளே அருளப்படுவதாக. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் எங்கள் வாழ்விலை செய்வீராக. அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மேன்மைகளை பரலோகத்தின் தகப்பன் தருவீராக. எல்லாரும் உற்சாகத்தோடு பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆரம்பம் ஒருவேளை அற்பமாய் இருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தின் இறுதியிலே வந்து நாம் திரும்ப பார்க்கும் பொழுது எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்க வேண்டும். எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறதை நான் உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே வரும்படி எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடங்களை ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் சத்தத்திற்கு கர்த்தருடைய செவிகள் இப்பொழுது கவனமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எல்லா தடுமாற்றத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விரட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்பிக்கையற்ற நிலைமைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவினுடைய அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விரட்டுகிறோம். சந்தேகத்தின் ஆவிகளை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமைகள் இப்பொழுது விரட்டப்படுவதாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ண வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான வல்லமையை, இரட்டிப்பான மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் கடந்த நாட்கள் எந்தெந்த இடங்களில் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் தான் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி, அந்த இடத்தில் உங்கள் தலை அபிஷேகம் பண்ணும்படியான ஒரு அதிசயத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். அந்த மாதத்தில் இதை பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி சொல்லுங்க, உற்சாகத்தோடு நன்றி சொல்லுங்க. நன்றியப்பா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தர வேண்டும். திருச்சபை குடும்பங்கள் மட்டுமல்ல, இந்த ஆராதனை நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிற ஷம்மா தொலைக்காட்சி மூலமாய், சமூக வலைத்தளங்களின் மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் எடுக்கிற முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்கு பண்ணி தர வேண்டும். அதற்காக நம்ம இப்பொழுது பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஜெபிக்கிறேன், என்னோட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குடும்பங்கள் அப்பா, யார் யாரெல்லாம் என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்தின் ஆரம்ப நாளிலிருந்து கடைசி வரையிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை யோசிக்கிறார்களோ கர்த்தர் அதை கைகூடி வர பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையை நாங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே அனுப்புகிறோம். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பீராக, நீர் இவர்களை வழி நடத்துவீராக, ஆச்சரியமாய் இவர்களை தாங்குவீராக. நீர் இவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும் பொழுது எந்த விதத்திலும் தோல்வி வருவதில்லை அப்பா. நாங்கள் எடுக்கிற முயற்சியில் தோல்வி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதற்காக உம்முடைய ஆலோசனைகளுக்காக நாங்கள் கெஞ்சி மன்றாடி நிற்கிறோம். இப்பொழுதே உம்முடைய தெய்வீக திட்டத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு, எங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி தர வேண்டும் என நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய திட்டத்தின்படி செயல்படும் பொழுது சத்துரு வெட்கப்படுவான். நாங்கள் உம்முடைய திட்டத்தின்படி செயல்படும் பொழுது சாத்தான் பயந்து ஓடுவான். நாங்கள் உம்முடைய திட்டத்தின்படி செயல்படும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற மனிதர்கள் தலை குனிந்து போவார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்காக எங்கள் வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கூட இருப்பார், உனக்கு துணையாய் இருப்பார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் செய்கிற வேலைகளிலே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடங்களிலே ப்ரமோஷன்ஸ் கர்த்தர் கொடுப்பீராக, சம்பள உயர்வை கர்த்தர் கொடுப்பீராக, வியாபாரத்தின் எல்லைகள் பெருகட்டும் என நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, செய்கிற காரியங்கள், வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாக்கியமும் நன்மையும் பெருக பண்ண வேண்டும் என நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக நம்ம இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடங்கள்ல வலது கரத்தை உயர்த்தி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள்ல எந்த தீமைகள் வரக்கூடாது, எந்த நாச மோசங்கள் வரக்கூடாது. சங்கீதம் 91 சொல்லப்பட்ட எல்லா பாதுகாப்பும் அது எங்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, சங்கீதம் 91 சொல்லப்பட்ட
பாதுகாப்பை ஒவ்வொன்றையும் நாங்கள் இந்த மாதத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்பா. அதற்காக ஜெபம் பண்ண எல்லாரும் வாய்களை திறந்து, அகால மரணங்கள் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடாது. கொள்ளை நோய்கள், கொடிய வியாதிகள், இயற்கை சீற்றங்கள், இயற்கை அழிவுகள் எதுவும் நம்ம சேதப்படுத்தக்கூடாது. இயேசு நம்முடைய திருச்சபையின் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த ஆராதனை நம்முடைய இணைந்திருக்கிறவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தூர தேசத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக உம்முடைய பாதப்படியிலே வந்து நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, எந்த தீமைகள், எந்த சேதங்கள், கொள்ளை நோய்கள், கொடிய வியாதிகள் எங்களை அணுகக்கூடாது. அகால மரணங்கள் எங்கள் குடும்பத்தில் சம்பவிக்க கூடாது. நாங்கள் நீடித்த நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சுகபத்திரமாய் வாழ்ந்திருக்கணும். நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகத்தோடு தங்கி இருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்களை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். நல்ல சரீர சுகம் உண்டாகட்டும் என நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எங்களை மறைவிடத்திற்குள்ளே வைத்து பாதுகாப்பீராக. நாங்கள் அடைக்கல பட்டணத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். சத்ருவின் கண் எங்கள் மேல் படுவதில்லை, சத்ருவின் அம்புகள் எங்களை பார்த்து வருவது இல்லை என்கிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில் தாரும். நீர் எங்களை தூக்கி சுமக்கிறவர். ஒரு முறை கூட அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, தானியேலுடைய காரியம் தேசத்தில் ஜெயமாக இருந்தது. நாம எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரும்படி கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் நம்மை தூக்கி சுமப்பவர். இருக்கிற இடங்கள் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி சுமப்பீரே வாழ் நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். வாழ்வை பொறுப்படுத்து எங்களை வழிநடத்தும். இந்த மாதம் முழுவதுமாய் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து 91ஆம் சங்கீதத்தை விசுவாச அறிக்கையாக நாம் சொல்ல போகிறோம். இந்த வார்த்தையின் சொல்லப்பட்டிருக்கிற பாதுகாப்பு ஒவ்வொன்றும் அது நமக்குரியது. நாம் சேர்ந்து இந்த வார்த்தைகளை வாசிப்போமா? நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி விசுவாச அறிக்கையாக நாம் சொல்ல போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளினாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நான் மிதித்து போடுவேன். நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவர் என்னை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். கடைசி வார்த்தை சேர்ந்து அறிக்கை பண்ணுவோம். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்குரியது, நம்முடைய பாதுகாப்பின் வார்த்தைகள். இதன்படியாய் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் இந்த மாதம் முழுவதுமாய் வழி நடத்துவாராக. இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக கேட்க போகிறோம். நம்முடைய திருச்சபையின் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சுருக்கமாய் கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்போம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் மாறுதலை கொண்டு வரும். இதன்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த 10வது மாதம் இந்த முதல் நாள் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துதலை கர்த்தருடைய நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் கிருபைக்குள்ளும் அவருடைய சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவாராக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய சமாதான தாபரங்களில், உங்களுடைய அலங்கத்துக்குள் ஒரு சமாதானமும், உங்களுடைய அரண்மனைக்குள் ஒரு சுகத்தையும், நீங்கள் வேலை செய்கிற பகுதிகளிலே ஒரு சமாதானமும், வேலை செய்கிற பகுதிகளிலே கர்த்தர் வழி நடத்துகிற ஆண்டவராகவே கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலே குடியிருப்பார்கள் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக உண்மை. அது என்ன செய்தனுடைய பாதுகாப்பு, கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அதை சங்கீதம் 32:10 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை என சூழ்ந்து கொள்ளும். இந்த வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 84:12 சொல்கிறது, உம்மை நம்புகிற மனுஷர்கள் பாக்கியமா. இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தரை அதிகமாக நம்புங்கள். கர்த்தரை நீங்கள் அதிகமாக நம்பும் பொழுது அது கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சமாதான தாபரங்களிலே உங்களுடைய ஜீவியங்கள் குடியிருக்கும். எல்லாவற்றுக்கும் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் இல்லாத வாழ்க்கைகளுக்கு
அவர் உன் சமாதானத்தின் எல்லையாய் கர்த்தர் மாற்றுவார், எல்லையாக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 125:1 நீங்கள் படித்து பார்த்தால், கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அன்பானவரே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரை நம்பினார், நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் நம்பினார், கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பாக, நல்ல ஒரு அரவணைப்பாக அவர் உங்களுடைய ஜீவியத்திலே அவர் காணப்படுவார். அவர் நிச்சயமாய் நம்பும் பொழுது அவர் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் அவர் நிறைவை கொடுப்பார். அது கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது வாரிசத்திலே அவர் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. நீங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் பின்னாக நடந்து போகும் பொழுது அவர் உங்களுக்கு முன்னே செல்வார். உங்கள் முன்னையும் பின்னையுமாக சென்று நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படாத ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கிருபையாய் உங்களை என்ன செய்வார்? அவர் அதிசயமாய் அற்புதமாய் அவர் நடத்துவார். அதான் சங்கீதம் 21:7 சொல்லுங்கன்னு சொன்னார், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை இருந்தால், அந்த தாவீது ராஜா ஆண்டவருக்கு மேல எல்லாவற்றையும் நம்பிக்கை வைத்து அவர் இருந்த பொழுது ஆண்டவருடைய தயவு அவனுடைய ஜீவியத்தில் இருந்தது. அவனுடைய வாழ்வில் அசைவு பல விதத்தில் சூழ்ந்து வந்தது. ஆனால் அசைக்கப்படாதபடிக்கு, அவர் கீழே விழுந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய தயவுள்ள கரம், அந்த நன்மையின் கரம், அந்த பாதுகாக்கிற கரம், அந்த அரவணைக்கிற கரம் என்ன செய்தது? தாவீதை பாதுகாத்தது, உயர்த்தினது, மேன்மைப்படுத்தினது. அதுதான் சங்கீதக்காரன் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தாலும், அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை அவர் ஒரு நாளும் அவர் தள்ளாட விடுகிற தேவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது நிலைத்திருப்பீர்கள். கர்த்தரை முன்னே வைக்கும் பொழுது அசைக்கப்படாதிருப்பீர்கள். கர்த்தர் மேல் தயவு வைக்கும் பொழுது, நீ நம்பி இருக்கும் பொழுது, அவருடைய தயவினால் கர்த்தர் தேசத்தில் உங்களை உயர்த்துவார். அவர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது உங்களுடைய கால் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார், உங்களை பாதுகாப்பார், ஏந்துவார். காரணம், சங்கீதம் 46:5 தேவன் உங்களுடைய நடுவில் இருக்கிறார். தேவன் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது அது அசையாது. அதிகாரியில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். எப்படி சகாயம் பண்ணுவார்? பயப்படும் பொழுது பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த மாதத்திலே நீங்கள் ஆண்டவரை முன்வைத்தால், ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் நடந்தால், ஆண்டவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவர் உங்களுக்கு சகாயத்தை, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய நன்மையை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒன்றுமில்லாமையில் ஒன்றை உருவாக்குற நம்முடைய பரம தகப்பனை அல்லவா நான் நம்பி இருக்கிறோம். அவரை நம்பினவர்கள் ஒரு நாள் கெட்டு போனதில்லை,
மனுஷனை நம்பி கெட்டு போனவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தரை நம்பி ஒவ்வொரு அடிகளையும் நீங்கள் அவரை முன்வைத்து நடப்பீர்கள். ஆனால் இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்ததையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களையும் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறது மாத்திரமல்ல, ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியான சில அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நிச்சயமாக அவர் செய்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அவர் நமக்கு எல்லா பயத்தையும் அவர் நீக்கி நமக்கு ஒரு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷத்தை, அவருடைய நிறைவை ஆண்டவர் கொடுத்து அவர் நம்மை நடத்துவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 10:30 படித்து பார்த்தா, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் முன்வைக்கும் பொழுது, ஆண்டவரை முன்வைத்து நடக்கும் பொழுது, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரை நினைத்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் ஒரு காலம் நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை என்று வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரை நம்புகிற வேளையிலே சங்கீதம் 112:8 சொல்லுகிறது, அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் சத்துக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கும், கர்த்தருக்குள்ளே திடப்படும், கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தருக்குள் நன்மையாய் உங்களை நடத்துவார். அதான் ஜனங்கள் சமாதான தாபனங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடத்திலே குடியிருப்பார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பேசினேனே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியாகிய தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இரக்கம் நிறைந்த தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். உங்களையும் உங்களுடைய வீட்டை சுற்றிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். கட்டளையிடுகிறது மாத்திரமல்ல, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும். நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் செழிப்பீர்கள், தேசத்திலே மேன்மையாக இருப்பீர்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு வாழ்வு தருவார். உங்களுடைய குடும்பத்துக்கு அவர் வாழ்க்கைப்படும், உங்களுடைய குடும்பம் வாழ்க்கைப்படும். உங்கள் குடும்பத்துக்கு தேவன் வாழ்வு அளிப்பார். நிச்சயமாக அவர் வாழ்வு அளிப்பார். வேதம் சொல்லுகிறது, ரூத் 4:11 கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டவிழ்த்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேகேமிலே நீங்கள் புகழ் பெற்றிருப்பீர்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் முன்வைக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள். இந்த ரூத் தேசத்திலே ஒரு அந்நிய தேசத்தில் வந்து மிகுந்த அவள் வாழ்க்கைப்பட்டது போல உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் தேசத்திற்குள்ளே வாழ்க்கைப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, அவர் எப்படி அவர் வாழ்க்கை கொடுப்பா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கப் போகிறது. நீ துயரப்பட்ட நாட்கள் உண்டு, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்துவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஏசாயா 58:8 சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நீங்கள் இந்த மாதம் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை என்ன செய்யும் தெரியுமா?
பின்னாக காக்கும், நிச்சயமாய் காக்கும். அந்த ரூத்தை காத்து, ரூத்தை ஆசீர்வதித்து, அருமையானவர்களே, ஆண்டவருடைய அற்புதமான கரம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அது மாத்திரமே, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார். அவனுடைய சுக வாழ்வு துளிர்த்த பொழுது, அவனுடைய தேசம் வாழ்க்கைப்பட்ட பொழுது, ஆண்டவருடைய தயவுள்ள கிருபை கூட இருந்த நிமித்தம் அசைக்கப்படாதபடி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அன்பானவர்களே, உங்களுடைய சுக வாழ்வு தேசத்திலே துளிர்க்கிறது. உங்கள் நீதி முன்னே செல்ல போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாக காக்கப் போகிறது. அந்த நேரத்திலே அப்பா என்று சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மறுவுத்தரவு கொடுப்பா. நீங்கள் சத்தமிடும் பொழுது இருக்கிறேன் என்று சொல்லுவா. உங்களுடைய நுகத்தடியும் விரல் நெட்டுதலையும் நிப சொல்லையும் கர்த்தர் உங்களுடைய நடுவில் இருந்து என்ன செய்து விடுவார்? அவர் அகற்றி விடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆஸ்வதிப்பா. ஜீவன நாளெல்லாம் எருசலேமினுடைய அந்த நல்ல வாழ்வை நீங்கள் நிச்சயமாக காணப்போகிறீர்கள். இந்த மாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். காணப்போகிறது மாத்திரமல்ல, எதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால், உங்களுடைய இளம் வயதின் பக்தியையும், வாழ்க்கைப்பட்ட பொழுது கர்த்தருக்காக வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய மனம், உன்னுடைய எண்ணம் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் நடக்கிறீர்களே, அதை கர்த்தர் நினைத்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம், உன் குடும்பம் கர்த்தருடைய பிள்ளைகளே வாழ்க்கைப்படும் என்று ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கைப்படுவீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த மாதம் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு நிறைவாக இருக்கும். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் அவர் எப்படி இருக்கிறார், நினைவாகவே இருக்கிறார்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதனாலே அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நம்முடைய கண்களை மூடி நாம் செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 10வது மாதம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு உங்களுடைய நன்மையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே, இவர்களை கரத்தை பிடித்து நீங்கள் நடத்தி, ஆண்டவரே, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை குடும்பத்திலே காட்டுவீராக என்று உங்கள் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் சுக வாழ்வு துளிர்க்கட்டும், நீதி முன்னே செல்லட்டும், உடைய மகிமை பின்னாக காக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. ஆமென்.